துரோகம், நம்பிக்கை துரோகம் 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு துரோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு அதை நம்மளால் காப்பாற்ற முடியலை, ஓகே லீவ் இட், இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு உன் கூட பேச பிடிக்கலை, அதுக்கு பேர் துரோகங்க. துரோகம் பண்ணாலும் பண்ணலாமே தவிர நம்பிக்கை துரோகம் என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ப்ரூஃப் வச்சே நம்ம வாழ முடியாது. எல்லாத்துக்கும் போயிட்டு நான் இது பண்ணியிருக்கேன் பாரு அப்படி சொல்லியெல்லாம் நம்ம யாரையும் இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது. அப்போது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க நம்பி நம்மள்ட்ட ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை கேவலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான விஷயம். அந்த விஷயத்த மட்டும் யாருமே பண்ணவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயத்த அவங்க நம்பி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரூஃப் காமிக்க தெரியாமல் கிடையாதுங்க. இவங்கள நம்பி நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம். அப்போது நம்ம பேசின விஷயங்கள் மட்டும்தான் அங்கே தப்பாக போர்ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட் பர்சன் எதுவும் பேசாமல் இந்த பர்சன் பேசியிருக்க மாட்டாங்க. அது மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க பேசாமல் ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு அவங்க ஒன்றும் மென்டலி அஃபெக்டட் ஆனவங்க ஒன்றும் கிடையாது. யாரையுமே இழிவாக பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் மனசு இருக்குது. பிடிக்கலையா போங்க, பிடிச்சா பேசுங்க. அதை விட்டுட்டு நம்ம சேஃப் ஜோன் போகிறதுக்காக அடுத்தவங்கள கீழ்த்தரமாக இது போர்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். தயவு செய்து யாராக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் கூட கடவுள் மன்னிப்பார், நம்பிக்கை துரோகம் பண்ணால் வச்சு செய்வார். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அறிஞ்சு நடந்துக்கோங்க. யார் மனசையும் புண்படுத்தாதீங்க. பிடிக்கலையா போய்க்கிட்டே இருங்க, பிடிச்சா பேசுங்க.